வெல்கம் டு இண்டஸ் கிளாஸஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்சிஆர்டி 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 3, அதாவது சாப்டர் 3 வந்து பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், அதாவது உலோகங்கள் மற்றும் அலோகங்கள், இது வந்து தமிழில் நான் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டு லாங்குவேஜ்லையும் தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இங்கிலீஷில் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி, ஓகே. இப்போ இந்த உலோகம் அலோகம், மெட்டல் நான் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவன் கிளாசிஃபை பண்றான், பிரிக்கிறான் அப்படின்னு சொன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பேசிஸா வச்சு பிரிக்கிறான். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும். இதுல ஒன்னொன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெட்டல் வந்து பார்க்க போறோம். பொருட்களை எளிதான முறையில, அதாவது ஈஸியஸ்ட் வே டு குரூப்பிங், பிரிக்கிறதுக்கு நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை வந்து பயன்படுத்துறோம். மெட்டல்ஸ் அப்படின்னா உலோகம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அது ஒரு பியூரான ஸ்டேட்ல, அதாவது உலோகம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கும் பொழுது, அதாவது தூய்மையான நிலையில அது இருக்கும் பொழுது அதை பார்க்க எப்படி இருக்குன்னு ரொம்ப ஷைனிங் சர்ஃபேஸா இருக்கும், அதாவது பளபளப்பான சர்ஃபேஸ் இருக்கும். இந்த பண்புக்கு பேர் என்னன்னா மெட்டலிக் லூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத தமிழ்ல பளபளப்பாக்கும் உலோக பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெட்டலினுடைய அடுத்த பண்பு பார்க்கலாம். உலோகங்கள் பொதுவா எப்படிங்க இருக்கும், நம்ம எந்த மெட்டல் யூஸ் பண்ணாலுமே அது எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ ஹார்ட்னஸ், ரைட்டுங்களா. வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் மெட்டல் டு மெட்டல், ரைட்டுங்களா. ஸோ என்ன சொல்ல வரானா இதனுடைய ஹார்ட்னஸ், தமிழ்ல கடினத்தன்மை. இந்த ஹார்ட்னஸ்ன்றது ஒரு மெட்டல் இருந்து இன்னொரு மெட்டலுக்கு வந்து மாறுபடும். அப்படின்னா என்ன சொல்லலாம், ஒரு உலோகத்திலிருந்து இன்னொரு உலோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ஹார்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். நம்ம அடுத்த பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா மெல்லியபிலிட்டி. அது என்ன மீனிங்னா தமிழ்ல இத தகடாக்கும் பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அதுல, இப்போ ஒரு உலோகம் இருக்கும், அந்த உலோகத்தை மிக மெல்லிய தகடுகளாக அடிப்பதை, எவ்வளவு மெலிசான தகடா அதை அடிக்க முடியும் இவனே சொல்லியிருக்கான். Some metals can beaten into thin sheets, எவ்வளவு சின்ன ஷீட்ஸா வந்து உங்களால அடிக்க முடியும், அது ஒரு கேரக்டர் ஆக்சுவலி அது. ஸோ இந்த கேரக்டர் என்ன சொல்றாங்கன்னா மில்லியபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச மில்லியபிலிட்டியில இருக்கிற ரெண்டு மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா கோல்டும் சில்வரும். நமக்கு தெரியும், கோல்டன் ஃபாயில்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை ரொம்ப ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல் லெவலுக்கு அது தட்டுவாங்கங்க. ஸோ தட்டுவாங்க. ஸோ இந்த கேரக்டருக்கு பேரு, பிசிக்கல் கேரக்டருக்கு பேர் வந்து மெல்லிபிலிட்டி. ஸோ இதுதான் கான்செப்ட் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து பார்க்க போற பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா டக்லிட்டி. டக்லிட்டினா ஒண்ணும் இல்லைங்க, இத தமிழ்ல கம்பிகளாக்கும் பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பிகளாக நீட்டும் பண்பு. என்ன சொல்றேன்னா எபிலிட்டி ஆஃப் மெட்டல்ஸ் drawn thin வயர்ஸ்னா தெரியும், அது ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கும். ஸோ ஒரு மெட்டலை சிலிண்டர் ஷேப்ல நம்ம நீளமா இழுக்கும் பொழுது அது வந்து கட் ஆகக்கூடாது, ஸோ பிரேக் ஆகக்கூடாது. ஸோ இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம டக்லிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்ட் இஸ் த மோஸ்ட் டக்டைல் மெட்டல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கோல்டு இருக்கும் இல்லையா, அந்த கோல்டை வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் டக்டைல் மெட்டல், அதாவது மிக நீளமா நீட்டக்கூடிய ஒரு பொருள் கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எவ்வளவு நீளமா நீட்ட முடியும், அதாவது என்ன சொல்றேன்னா 1 கிராம் கோல்டை வச்சு, ஒரே ஒரு கிராம் கோல்டை வச்சு 2 கிலோமீட்டருங்க. நினைச்சு பாருங்க, 1 கிராம் கோல்டு 2 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிய கம்பி போல நீட்ட முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டக்லிட்டி. மெல்லபிலிட்டியும் டக்லிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா given different shapes our needs. ஸோ இது என்ன பண்றோம், இந்த மெல்லபிலிட்டி டக்லிட்டி, அதாவது தகடாக இருக்கும் பண்பு, கம்பிகளாக நீட்டும் பண்பு, இது ரெண்டு கேரக்டரையும் வச்சு நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மெட்டல்ஸா பயன்படுத்திக்கிறோம். சம் மெட்டல்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா குக்கிங் வெசல்ஸ், அதாவது நம்ம சமைக்கும் பாத்திரங்கள்ல சில மெட்டல்ஸை வந்து பயன்படுத்துறோம். அது அதனுடைய பேர் தெரியுமா, அது எதுக்குன்னு தெரியுமா, என்ன சொல்றாங்க, மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். ஸோ ஹீட்டை நல்லா கடத்தக்கூடியது அப்படின்றதுனால தான் நம்ம என்ன பண்றோம், ஸோ மெட்டல்ஸை குக்கிங் வேஸெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. இங்க சொல்றாங்க பாருங்க, மெட்டல்ஸ் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட், ஹை மெல்டிங் பாயிண்ட், அதாவது நம்ம சமைக்கிற வெப்பத்துல வந்து பார்த்தோம்னா அது ஒன்றும் உருகிடாது,
அந்த வெசல்ஸ் நம்ம சமைக்கும் பாத்திரங்கள் என்ன உருகிட போது இல்லை இல்லையா. ஸோ ஹை மெல்டிங் பாயிண்ட் வந்து தாங்கக்கூடியது. பெஸ்ட் கண்டக்டர்ஸ்ங்க அது சில்வர், காப்பர், ரைட்டுங்களா. ஸோ பெஸ்ட் கண்டக்டர்ஸ் இது நல்ல வெப்பத்தை கடத்தக்கூடியது சில்வரும் காப்பரும். தமிழ்ல வெள்ளி மற்றும் பாதரசம். வெப்பத்தை சரியா கடத்தாத மெட்டல்ஸும் இருக்குங்க. அத பூர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எது பாருங்க, லெட் அண்ட் மெர்க்குரி. இத அரிதில் கடத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. லெட்னா வந்து பாத்தீங்கன்னா ஈயம், மெர்க்குரினா பாதரசம். வீட்டுல பயன்படுத்துற எலக்ட்ரிக் ஒயர்ஸ்ல ஒரு கோட்டட் ஒரு மேல வந்து ஒரு கோட் பண்ணிருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் கோட். அந்த பிளாஸ்டிக் கோட்ல வந்து பிவிசி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிவிசி அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாலி வினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் கண்டென்ட் பார்த்தோம்னா, வாட் ஹேப்பன் when metal strike a hard surface. ஒரு கடினமான சர்ஃபேஸ் மேல, ஒரு இடத்தின் மேல ஒரு மெட்டலை நம்ம அடிச்சோம்னா என்ன பண்ணும், ஒரு சவுண்ட் வந்து கிரியேட் ஆகும் இல்லையா. ஸோ எந்த மெட்டலா இருந்தாலும் அதை தட்டினோம்னா ஒரு சவுண்ட் வந்து கிரியேட் ஆகும். சரி, ஓகே. இது மெட்டலுக்கு மெட்டல் வந்து பார்த்தோம்னா மாறுபடும். எல்லா மெட்டல்லையும் ஒரே மாதிரி சவுண்ட் வராது, மெட்டலுக்கு மெட்டல் மாறுபடும். ஸோ இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து சோனோரஸ். சோனோரஸ் இத தமிழ்ல ஒலி எழுப்பும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் பெல்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம கிளாஸ் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் பெல்ஸ் எல்லாம் ஒலி எழுப்புது இல்லையா, அதுவும் மெட்டல்ல தானே செஞ்சிருப்பாங்க. அதுவே ஒரு பிசிக்கல் கேரக்டர். இங்க கொடுத்துருக்காங்க ஃபிகர்ல. ஸோ மெட்டல்ஸ் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ மெட்டல்ஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கடத்தும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் தமிழ்ல அலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் மெட்டல்ஸ் அலோகத்துக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கார்பன், சல்ஃபர், அயோடின், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எக்ஸெட்ரா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அலோகங்கள், நான் மெட்டல்ஸ் ஆகும். இந்த அலோகம் நான் மெட்டல்ஸ் அப்படின்றது என்ன ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எய்தர் சாலிட்ஸ் ஆர் கேசஸ். ஸோ அலோகங்கள் ஒண்ணு திட நிலையில் இருக்கும், அப்படி இல்லைன்னா வாயு நிலையில் காணப்படும் சொல்லலாம். ஸோ இதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. புரோமைன் மட்டும்தாங்க எக்ஸெப்ஷன். ஸோ புரோமைன் மட்டும்தான் லிக்யூட் ஸ்டேட்ல காணப்படுற ஒரே ஒரு அலோகம். ஸோ திரவ நிலையில் காணப்படும் அலோகம் எது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது புரோமைன் மட்டும்தான். அலோகத்துல எப்படி புரோமைன், சாரிங்க சொல்ல வரேன் அப்படியே தொண்டையிலே சிக்கிக்கிடுச்சு, சொல்ல வந்தது மறந்துட்டேன், சாரி. பார்க்கலாம், கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அலோகம் நான் மெட்டல்ஸ்ல எப்படி புரோமைட் வந்து பார்த்தோன்னா புரோமின் வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்குதோ அதே மாதிரி, திரவ நிலையில் இருக்கோ அதே மாதிரி உலோகத்திலையும் மெட்டல்லையும் வந்து பார்த்தோன்னா லிக்யூட் மெட்டல் இருக்கு. ஸோ லிக்யூடா இருக்கிற மெட்டல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெர்க்குரி தாங்க. ஸோ இந்த மெர்க்குரி ரூம் டெம்பரேச்சர்லயே அது லிக்யூடா தாங்க இருக்கும், சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ மெர்க்குரி அது நமக்கு தெரியும், அது வந்து பாத்தீங்கன்னா லிக்யூடா இருக்கிற ஒரு மெட்டல். ஸோ பொதுவா மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். ஆனா கேலியமும் சீசியமும் வெரி லோ மெல்டிங் பாயிண்ட்ல வந்து பார்த்தோன்னா இருக்கு. எந்த அளவுக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கீப் தேம் ஆன் யுவர் பாம். ஸோ மெல்ட் உங்க உள்ளங்கையில வச்சாவே இந்த கேலியமும் சீசியமும் வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். அயோடின். அயோடின்றது நான் மெட்டல், பட் என்னன்னா இது வந்து பளபளக்கும், லஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ மெட்டல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பளபளக்கும், ஆனா நான் மெட்டல் அலோகமும் பளபளக்குது அப்படின்னு சொன்னா பளபளக்கிற ஒரே ஒரு அலோகம் வந்து பாத்தீங்கன்னா அயோடின் தான். இப்போ லஸ்ட்ரஸ் நான் மெட்டல் எது அப்படின்னு சொன்னா வாட் இஸ் லஸ்ட்ரஸ் நான் மெட்டல் அப்படின்னு சொன்னா அயோடின்னு சொல்லிட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பன், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இதுவும் நான் மெட்டல் தான். ஸோ இது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருக்குங்க. ஸோ அந்த ஃபார்முக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல்லோட்ரோப் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட். டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பனுடைய ஒரு அல்லோட்ரோப் தான், ரைட்டுங்களா. டைமண்ட் தான் ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டான்சஸ், அதாவது இயற்கையில் இருக்கக்கூடிய மிக கடினமான பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது டைமண்ட் அப்படின்ற வைரம் தான். டைமண்டுக்கு அது மட்டும் இல்லாம வெரி ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்குங்க. அதை ஈஸியா வந்து மெல்ட் பண்ண முடியாது, அதை பாயில் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு ஃபார்மேட் வந்து கார்பனுடைய ஃபார்மேட் வந்து கிராஃபைட். இது குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி.
இப்போ மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், அது அது வந்து பாஸ் பண்ணும், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதன் வழியா பாஸ் பண்ணும், அது அலோவ் பண்ணும். பட் அலோகம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாது. அதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. கிராஃபைட்ன்ற ஒரே ஒரு அலோகம், அதாவது நான் மெட்டல், அது கார்பனுடைய அல்லோட்ரோப் அது. ஆனா அந்த கிராஃபைட் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டியை கடத்தும், கண்டக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ். அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னாவே பொதுவா ரொம்ப சாஃப்டா இருக்கிற ஒரு மெட்டல்ஸ்ங்க. இது கத்தியிலே வெட்ட முடியும். நீங்க நைஃப் எடுத்து இந்த அல்கலி மெட்டல்ஸ் வந்து வெட்ட முடியும். எக்ஸாம்பிள் பாருங்களேன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், இது எல்லாமே அல்கலி மெட்டல்ஸ் தான். இதுக்கப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அலோகம். அலோகம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில கரையும் பொழுது அசிடிக் ஆக்சைடை வந்து பார்த்தோன்னா உருவாக்கும். அதாவது நான் மெட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா அசிட்டிக் ஆசைடை வந்து பார்த்தோன்னா ஆக்சைட்ஸ் வந்து பார்த்தோன்னா கொண்டு வரும். இதுவே மெட்டல்ஸ் தண்ணியில கரையும் போது பேசிக் ஆக்சைடை வந்து பார்த்தோன்னா உருவாக்குங்க. ஸோ இதை நீங்க ஒரு ஷார்ட்கட்ல கூட ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்ல அலோகம், அலோகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அசிடிக் ஆக்சைட்ஸ் வந்து கொண்டு வரும். உலோகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பேசிக் ஆக்சைடை கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேஸ் கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சுதான் பின்னாடி வரப்போற நம்ம கான்செப்ட் எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்க போறோம். இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து பார்க்குறோம். அதுக்கான சாம்பிள்ஸ் நம்ம என்னென்ன மெட்டல்ஸை வந்து பார்த்தோன்னா சாம்பிளா பார்க்க போறோம். அலுமினியம் பார்க்க போறோம், காப்பர், அயானு, லெட்டு, மெக்னீசியம், ஜிங்கு, சோடியம். ஸோ தமிழ்ல படிக்கிற பசங்க நீங்களும் கவனிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாருக்குமே தமிழ்ல அப்படியே தான் பேர் வரும். காப்பருக்கு காப்பர் தான் வரப்போகுது, லெட்டுக்கு மெக்னீசியம், ஜிங்க், மேபி ஒன்று ரெண்டு வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கலாம், தமிழ்ல இருக்கலாம். பட் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் அப்படியே தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். மெட்டலை காத்துல எரிச்சா என்ன ஆகும்? burnt in மெட்டல். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு மேல பார்த்த மெட்டல்ல மெக்னீசியம் எடுத்துக்க போறோம். மெக்னீசியத்தை எரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு டேஸ்லிங் ஒயிட் ஃபிளேம் வந்து பார்த்தா அது கிரியேட் பண்ணும். அதாவது மெக்னீசியம் எரியும் போது கண்ணை வந்து அப்படியே கூசக்கூடிய, கண்ணே கூசும், நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணு கூசும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒயிட் ஃபிளேம், ஒரு வெள்ளை கதிரை வந்து பார்த்தோன்னா, ஒரு வெண்மை நிற சுடரை வந்து பார்த்தோன்னா அது வெளியிடும். ஆல்மோஸ்ட் ஆல் மெட்டல் கம்பைன் ஆக்சிஜன் ஃபார்ம் மெட்டல் ஆக்சைட்ஸ். என்ன சொல்ல வரோம்? ஆல்மோஸ்ட் ஆல் மெட்டல்ஸ். ஸோ பெரும்பாலான உலோகங்கள் ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் ஆகி அது உலோக ஆக்சைடாக, அதாவது மெட்டல் ஆக்சைடாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டோம், ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் ஆச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது? மெட்டல் ஆக்சைடு வந்து கிடைக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ மெட்டல் நான் வந்து காப்பர் எடுத்துக்கிறேன், ஸோ ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், மெட்டல் ஆக்சைடு தானே கிடைக்கணும், அதுதான் காப்பர் ஆக்சைடு. ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, 2 காப்பர் எடுத்துட்டு இருக்காங்க, மாலிகூல்ஸ் எடுத்திருக்காங்க, 2 O2 மாலிகூல்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்த 2 வந்து பொதுவா எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு காப்பர் ஆக்சைடு இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 காப்பர் இருக்குன்னு சொல்லுது. ஏன்னா இது மல்டிபிள் தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த 2ன்றது இந்த காப்பருக்கும் பொருந்தும், இந்த ஆக்சிஜனுக்கும் பொருந்தும். ரைட்டுங்களா? ஸோ எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் எலமெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் 2 காப்பர் எலமெண்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் இது ரெண்டும் ஈக்குவல் ஆகுது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க அலுமினியம் கொடுத்துருக்காங்க மெட்டல் சார்பா, அதாவது 4 அலுமினியம் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? 4 அலுமினியம், 4 அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது அப்படிதாங்க பெருக்கணும். 3 × 2 6 வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும், 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். இப்போ இது எப்படி ஈக்குவேஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்போ 4 அலுமினியம் வந்து நமக்கு கிடைக்கணும். 2 × 2 எனக்கு 4 அலுமினியம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 3s are 6 ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கோம்? ஆக்சைடு கூட ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அது என்ன இதுவா கிடைக்கும்? ஆசிடா கிடைக்குமா, பேஸா கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து நமக்கு பேஸா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட்லயே பார்த்துட்டோம். ரைட்டுங்களா? பட் என்னன்னா சம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் அலுமினியம் ஆக்சைடும் ஜிங்க் ஆக்சைடும் நான் எடுத்துக்கிட்டா, இந்த அலுமினியம் ஆக்சைடும் ஜிங்க் ஆக்சைடும் ரெண்டுமே போத் acidic as well as basic behavior. என்ன சொல்ல வராங்க? அலுமினியம் ஆக்சைடும் ஜிங்க் ஆக்சைடும் அதனுடைய பிஹேவியர், அதனுடைய குணம் எப்படி இருக்கும்னா அது ஆசிடாவும் இருக்கும்,
அது பேஸாவும் இருக்கும். சச் மெட்டல்ஸ் ஆக்சைட்ஸ். ஸோ இந்த மாதிரியான மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது போல பிஹேவ் பண்ணும். ஆசிடாவும் பிஹேவ் பண்ணும், பேஸாவும் பிஹேவ் பண்ணும். இந்த மாதிரி 2 வகையா பிஹேவ் பண்ற இந்த மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிடோரிக் ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆம்பிடோரிக் ஆக்சைடு அப்படின்னா தமிழ்ல ஈர் இயல்பு ஆக்சைடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே மாதிரி அலுமினியம் ஆக்சைடு எடுத்துக்கிட்டேன், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்ன கிடைக்குது ஈக்குவேஷன்ல? அலுமினியம் குளோரைடு கிடைக்குது, H2O நீரும் கிடைக்குது, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அலுமினியம் குளோரைடு எடுத்துக்கிட்டேன், சாரி அலுமினியம் ஆக்சைடு எடுத்துக்கிட்டேன், சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்ன கிடைக்குது? சோடியம் அலுமினேட்டும் H2O மறுபடியும் நீர் தான் வந்து தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்குது. ஆனா கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கான்? சால்ட்டும் வாட்டரும் தான் கிடைக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு சால்ட்டும் கிடைக்குது, எனக்கு வாட்டரும் கிடைக்குது. சால்ட்டும் வாட்டரும் கிடைக்குதுன்னா அது ஆம்பிடோரிக் ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். மெட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் வந்து தண்ணியில வந்து கரையாதுங்க. ஸோ ஒருவேளை தண்ணியில அது கரையுது அப்படின்னு சொல்லிட்டுனா டிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிசால்வ் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் வந்து அல்கலிஸ். ஸோ தமிழ்லயும் அல்கலின் தான் இருக்கும். இல்கலி அப்படிதாங்க இருக்கும். தமிழ்லயும் ஆக்சுவலி அல்கலின் தாங்க இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஈக்குவேஷனும் இம்பார்ட்டன்ஸ். நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணிருப்போம். அதை பார்த்துட்டு போங்க. சரி, ஓகே. சோடியம் ஆக்சைடு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவும் கூட H2O நீர் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா தண்ணியில வந்து அது கரையுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். இது தண்ணி கூட ரியாக்ஷன் ஆகி என்ன கிடைக்குது? சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எனக்கு கிடைக்குது. AQ அப்படின்னு சொன்னா ஆக்வானா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி. நெக்ஸ்ட் வந்து பொட்டாசியம் ஆக்சைடு வந்து எடுத்துக்கணும். எஸ்னா வந்து சாலிடுங்க, ஸோ எல்னா வந்து லிக்யூடுங்க. ஸோ இப்போ H2O இதையும் நான் தண்ணியில கரைக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்குது? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ இது போல தண்ணியோட ரியாக்ட் பண்ற மெட்டல்ஸ் என்னன்னு சொல்லலாம்? அல்கலிஸ். எல்லா மெட்டல்ஸுமே எல்லா உலோகமுமே ஆக்சிஜன் கூட ஒரே மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்துமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ அதுதான் இவனும் சொல்றான். மெட்டல்ஸ் do not react with the oxygen in same rate அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொரு மெட்டலும் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் ரியாக்டிவ்ஸ் ஆக்சிஜன். ஸோ இவன் என்ன சொல்ல வரான்னா வெவ்வேறு வகையான மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உலோகமும் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியமும் சோடியமும் எடுத்துக்கோ. ஸோ பொட்டாசியமும் சோடியமும் ஆக்சிஜன் கூட மிக வேகமாக வினைபுரியக்கூடியதும் விகாரஸ்லி அப்படின்னு சொல்லி சொல்றோம். மிக வேகமாக வினை புரியத்தினால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனால கேட்ச் ஃபயர், நெருப்பு வந்து உண்டாகி பத்தி எரியக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து வந்துடும் பொட்டாசியமும் சோடியமும். ஸோ அதனால அதை பாதுகாக்கிறதுக்காகோசம் அதை கெரோசின்ல வந்து பார்த்தீங்கன்னா டிப் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியங்க. இம்மர்ஸ்டுனா மூழ்கி வைக்கிறது. ஸோ பொட்டாசியமும் சோடியமும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வைக்க முடியாது. ஏன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்சிஜன் கூட ஃபாஸ்டா பண்ணும். ஸோ அதனால பொட்டாசியமும் சோடியமும் வந்து பார்த்தீங்கன்னா இம்மர்ஸ்டு எதில் மூழ்கி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கெரோசின்ல மூழ்கி வைக்கப்படுகிறது. மற்ற ஆர்டினரி மெட்டல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம், அலுமினியம், ஜிங்க், லெட். ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதை ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் ஆயிட்டு ஒரு ஆக்சைடு லேயர் வந்து பார்த்தோன்னா அந்த மெட்டல்ஸ் மேல ஃபார்ம் ஆகும். அந்த ஆக்சைடு லேயரே அது என்ன பண்ணுதுன்னா அதுவே ப்ரிவென்ட் பண்ணுது. மேலும் அங்க ஆக்சிஜன் வந்து பார்த்தோன்னா ரியாக்ஷன் நடக்காம, அதாவது ஆக்சிடைசேஷன் நடக்காம ஆக்சிஜன் கூட அது ரியாக்ஷன் பண்ண விடாம தடுக்குது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல ஃபார்ம் ஆகுன அந்த ஆக்சைடு லேயர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அயான் வந்து சொல்லியிருக்காங்க டஸ் நாட் பர்ன், அது வந்து எரியாது. ஹீட்டிங் ஆர் ஃபில்லிங் பர்ன் விகாரஸ்லி. என்ன சொல்ல வரானா, இப்போ நம்ம இரும்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரும்பு வந்து பார்த்தோன்னா எரியுமா? கண்டிப்பா எரியாது. ஆனா இரும்பு துகள்கள் வந்து பார்த்தோன்னா அதிகமாக மிக வேகமாக, அதாவது ஸ்பிரிங்கிள்டு, அது என்ன சொல்ல வர்றேன்னா அந்த துகள்களை வந்து போடும்போது மிக பயங்கரமாக எரியக்கூடியது. அதாவது ஃப்ளேம், இந்த ஃப்ளேம் ஆர் பர்னர் ஆஃப் த பர்னர், மிக அதிகமாக எரியக்கூடியது. ஃப்ளேம் வந்து பார்த்தோன்னா நெருப்பு வந்து உண்டாக்கக்கூடியது. ஆனா காப்பர் வந்து எரியாது. ஆனா காப்பர் வந்து ஹீட் கூட ரியாக்ஷன் ஆயிட்டு காப்பர் மெட்டல் அது என்னன்னா காப்பர் ஆக்சைடு அப்படின்ற ஒரு லேயரை வந்து பார்த்தோன்னா அதுவே வந்து ஏற்படுத்திக்கும். ஆனா சில்வரும் கோல்டும் வெள்ளியும் தங்கமும் நாட் ரியாக்ட் ஆக்சிஜன்.
வித் ஆக்சிஜன், ரைட்டுங்களா? ஸோ ஆக்சிஜனோட வினை புரியாத உலோகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சில்வரும் கோல்டும் தான். ஈவன் ஹை டெம்பரேச்சர் என்னதான் ஹையா இருந்தா கூட அது ரியாக்ஷன் ஆகாது. இதோட பார்ட் 1 முடியுது. இந்த சாப்டர் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்டரை நான் பார்ட் 2 போடுறேன். ஒவ்வொரு சாப்டரும் 2 பார்ட்டா நான் போடுறேன். Indus Classes.